வணக்கம். எங்களுடைய தாயக நிதர்சனம் சமூக வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவு களத்தினை தருமாறு வேண்டுகின்றோம். அப்போது தான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அத்தோடு எங்களுடைய சமூக முகநூலையும் பின்தொடர்ந்து ஆதரவு தருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கடந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் கனகபுரம் துயிலுமில்லத்தில் நடந்தது என்ன அந்த விஷயம் தொடர்பாக அதில் கூடியிருந்த பலருக்கு அந்த விஷயம் என்னென்ற உண்மை நிலை தெரியாது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாலும் மற்றும் வேளமாளிதனாலும் அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு அங்கு வந்தவர்களுக்கு நாங்கள் சந்திரகுமாருக்கு ஆதரவான ஒரு நிர்வாக தெரிவை செய்ய போகிறோம் என்றது தான் அங்கு அவர்களுக்கு பூத்தப்பட்டிருந்தது. அவர்கள் கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட இந்த விடயம் அவர்களுக்கு இந்த விடயம் தான் சொல்லப்பட்டதில் அந்த உண்மையான விடயம் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த கனகபுரம் துயிலுமில்லத்தில் கடந்த 27ஆம் தேதி அந்த தாய் அவமதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஸ்ரீதரனுக்கும் வேளமாளிதனுக்கும் தேவைப்பட்டால் விஜயனுக்கும் தான் அது தெரிந்திருக்கும் உண்மையானது. மற்ற யார் இருந்தாலும் ஒரு கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த உண்மை மறைக்கப்பட்டு அது பொய்யாக ஒரு சந்திரகுமாருக்கு ஆதரவான ஒரு நிர்வாக தெரிவை நாங்கள் செய்ய போகிறோம் என்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. வெளியில் உள்ள சில போராளிகளுக்கும் மக்களுக்கும் கூட தான் அது அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தது. பலர் அங்கு வராமல் தவிர்த்து கொண்டதற்கும் காரணம் அங்கே ஒரு சந்திரகுமாருக்கு ஆதரவான ஒரு நிர்வாக தெரிவை நாங்கள் செய்ய போகிறோம் என்பதுதான். ஆனால் உண்மையில் நடந்த என்னென்னு சொன்னால் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 6 மணிக்கு பிறகு விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருக்கிற காக்காண்ண கனாம்பிய குலத்தைச் சேர்ந்த பாலன் என்ற போராளிக்கு எடுத்து இந்த பூனேரில் இருக்கிற அந்த 3 மாவீரற்ற தாயை அவர் சிங்களத்தாய் அவாவை கொண்டு வந்து இந்த கனகபுரம் துயிலுமில்லத்தில் பொதுச்சுடரேற்றுவதற்காக தான் கதைத்திருப்பதாகவும் அதை அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து விளக்கேட்ட விட்டுட்டு திருப்பி கூட்டிக் கொண்டா விட சொல்லியும் அவர் கதைத்திருந்தார். அதற்கிணங்க பாலன் அந்த தாயாருடன் கதைத்து அவாவின் சம்மதத்தோடு சம்மதத்தை பெற்றிருந்தார். காக்காண்ண பாலன்கிட்ட இருந்து அந்த அம்மாண்ட நம்பரை வாங்கி ஸ்ரீதரனுக்கு கொடுத்துருக்கிறார். ஸ்ரீதரனுக்கு நேராக கொடுத்தாரோ இல்லை வேளமாளிதனுக்கு கூட கொடுத்தாரோன்றது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் காக்காண்ண ஸ்ரீதரனுக்கு அந்த நம்பரை கொடுத்துருந்தார். ஸ்ரீதரன் அந்த 26ஆம் தேதி இரவு அந்த அம்மாவோட கதைச்சு தகவலை உறுதிப்படுத்தி இப்படி கனகபுரம் துயிலுமில்லத்தில் உங்களை பொதுச்சுடரேற்றுவதற்கு அம்மா ஒழுங்கு செய்திருக்கிறோம், நாளைக்கு நீங்கள் வாங்குவோ நான் வாகனம் அனுப்புகிறேன்னு சொன்னதுக்கு அம்மா சொல்லியிருக்கிறா நான் பாலனோட வர்றேன்ட்டு. ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார் பாலனை விடுங்கம்மா நான் வாகனம் அனுப்புவேன் நீங்கள் வாங்குவோன்னு சொல்லி. இந்த விஷயத்தை அம்மா பாலனுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறார். இதனால் கோபமடைஞ்ச பாலன் என்னட்ட நம்பர் வாங்கிட்டு என்ன தவிர்த்து விட்டு இவர் அரசியல் செய்ய பார்க்குறாருன்றதால கோபமடைந்த பாலன் மறுநாள் இன்னொரு போராளியின் வாகனத்தை கொண்டு அந்த அம்மாவை ஏற்றி கொண்டு வந்திருந்தார் கிளிநொச்சி. அங்கே போகும்போது இந்த கனகபுரம் துயிலுமில்லத்தின் ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு இருக்கிற அலன் என்றவரும் அங்கே நின்றிருந்தார். அம்மாவின் வீட்டுக்கிட்ட நின்றிருந்தார். அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்த நேரம் பாலன் தான் 5 மணிக்கு அம்மாவை துயிலுமில்லத்துக்கு கொண்டுருவன்ன்றது அலன்கிட்ட சொல்லி போட்டு தான் வந்திருக்கிறார். அம்மா வந்து இந்த கிளிநொச்சியில் இன்னொரு அரசியல் கட்சியின் அலுவலகத்தில் மாவீரர்களுக்கான சுடரை ஏற்றியிருக்கிறார். ஏற்றி போட்டு அவள் மாலை 5 மணிக்கு கனகபுரம் துயிலுமில்லத்துக்கு விளக்கேற்ற போனவன். இதுக்கிடையில் ஒரு மத்தியானத்துக்கு பிறகு இப்படி ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கு.
அம்மாவை விளக்கேற்ற அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை ஒழுங்குபடுத்தினோம்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் எங்களுடைய கனகபுரம் திருமில்லத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்க செல்வியக்கா கூடாக நாங்கள் அந்த நிர்வாகத்தோடு கதைத்த போது அவர்கள் இன்னொரு மாவீரற்ற தந்தையாரை அங்கே ஒழுங்குபடுத்தி இருப்பதாக கூறியிருந்தார்கள். அப்போ அம்மா அங்கே போய் மாலை 5 மணிக்கு அங்கே போன நேரம் அங்கே எங்களுடைய அந்த கனகபுரம் திருமில்லத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண் போராளியோடு தொடர்பு ஏற்படுத்தி விஜயனையும் கூப்பிட்டு அங்கே கதைத்த போது இன்னொரு மாவீரற்ற பெற்றோரை தாங்கள் ஒழுங்குபடுத்தி விட்டதாகவும் அம்மாவுக்கு இந்த முறை சந்தர்ப்பம் கொடுக்க முடியாதுன்றதையும் சொல்லியிருந்தார்கள். அப்போ அதுக்கு பிறகு அம்மாவும் ஒரு குழப்ப நிலையில் தான் வீட்டாக போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு வந்துட்டார். அப்போ இது தொடர்பாக மறுநாள் இந்த கனகபுரம் திருமில்லத்தின் மாவீரர் ஏற்பாட்டுக்குழு என்று சொல்லப்படுற தமிழரசு கட்சியின் மாவீரர் ஏற்பாட்டுக்குழுவோடு நாங்கள் சந்தித்து கதைக்கிறதுக்கான, அதாவது தலைவரையும் செயலாளரையும் சந்தித்து கதைப்பதற்கான சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் செயலாளராக இருக்க விஜயனோட நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கேட்டிருந்த போது விஜயன் சொன்ன பதில், இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த முடிவையும் எடுக்க இயலாது, சேர்தான் முடிவெடுக்கணும், சேர்தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 திருமில்லங்களையும் பார்க்கல, நீங்கள் எங்களோட கதைச்சு இந்த முடிவையும் எடுக்க இயலாது, நாங்கள் போகண்டா போகிறோம் பாண்டா பெறோம், நீங்கள் தீவண்ணிட்ட சொல்லுங்க சேரோட சந்தித்து கதைக்கட்டான்னு சொல்லி. அப்போ விஜயன்கிட்டையே நாங்கள் அதை கேட்டிருந்தோம், சேரை சந்திக்கிறாங்க ஒழுங்கு வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஒரு மதியம் அளவில் நகரை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. இதுக்கிடையில் நாங்கள் அம்மாவோடு சந்தித்து கதைச்சு, அந்த 3 மாவீரர் தாயோடு சந்தித்து கதைச்சு, அந்த பாதிக்கப்பட்ட தாயோடு சந்தித்து கதைச்சு ஒரு வீடியோவை நாங்கள் எங்களோட முன்னில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இந்த விஷயத்தில் முழுமையாக ஈடுபட்ட பாலன் என்றவரோடையும் நாங்கள் சந்தித்து கதைச்சு அவரோடையும் ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் இதை முதல் அம்மா இங்கே விளக்கு ஏற்றோணுமன்றதை விரும்பின காக்காண்ணையோடையும் நாங்கள் சந்தித்து கதைச்சு வீடியோன்னு கேட்டப்போ வீடியோ தர விரும்ப இல்லை. ஆனால் அவர் எல்லா விஷயத்தையுமே எனக்கு சொன்னவர். அந்த நேரம் பாலன்னு அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தவர், ஆடியோ ரெக்கார்டாக கொண்டு வந்திருந்தவர். அப்போ இதெல்லாம் கதைச்சு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த அண்டைக்கு அங்கே தீபம் ஏற்றினது மைந்தி அண்ணன் ரவி அண்ணையாக்கண்ட அப்பா. அப்போ ரவி அண்ணன் அப்பா வந்து ரவி அண்ணன் அண்ணன் வீட்டிலான் இருக்கிறேன். அப்போ அண்ணன் நம்பரை ரவி அண்ணன் வைஃப்டே இருந்து தான் காந்தி அண்ணன் வாங்கியிருக்கிறேன். அது எப்போ வாங்கியிருக்கேன்னா முக்கியமான விஷயம் 27ஆம் தேதி 12 மணிக்கு பிறகு, நண்பகல் 12 மணிக்கு பிறகு தான் அவர் வாங்கியிருக்கிறேன். இப்போ பின்னேரம் அளவில் தான் அப்பாவை போய் அங்கே ஏற்றிருக்கிறேன் மிரண மண்டபில். அப்போ இது தொடர்பாக ரவி அண்ணன் வைஃப்டையும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம், ரவி அண்ணன் அப்பாவோடையும் கதைச்சிருக்கிறோம், ரவி அண்ணன் அண்ணாவோடையும் கதைச்சிருக்கிறோம். அப்போ கதைச்சு நாங்கள் முழுமையாக விளக்கமத்தை அறிஞ்சு கொண்டு தான் ஸ்ரீதரனை போய் சந்திக்க போகிறோம். அப்போ ஸ்ரீதரனை சந்திக்க போய் கதைச்ச நேரம் ஸ்ரீதரன் எங்களுக்கு பொய் தகவலை சொல்ல முற்பட்டது, மறுதளித்து கதைச்சது. அந்த சம்பவம் அம்மா இங்கே கூட்டிக் கொண்டு வர்றதுக்காக கதைக்கப்படுற, இங்கே விளக்கேற்றதுக்காக கதைக்கப்பட இல்லை, தான் கதைச்சது விளங்காவிட்டு விரும்பினத்துக்கு ஆக என்ற பொய்யையும் சொல்லி தன்னுடைய அந்த அதிகார மோகம் கொண்டு தன் ஆதிக்க மனப்பான்மையால் எங்களை அமர்த்தி அடித்து அனுப்ப முற்பட்ட போது நாங்கள் அதை மறுத்து கதைச்சு நாங்கள் ஒரு அமைப்பின் பிரதிநிதியாக ஒரு மாவீரர் திருமணத்தில் நடந்த ஒரு அவமதிப்புக்கு எதிராக, ஒரு மாவீரற்ற தாய் அவமதிக்கப்பட்டதுக்கு எதிராக நாங்கள் கதைக்கின்ற போது இவற்றை கதையை மட்டும் கேட்டுட்டு வராங்க நாங்கள் அங்கே போயில்லை. அப்போ நாங்கள் அந்த விஷயங்களை தடுத்து மறுத்து கதைச்சு கதைத்த போது அவர் திருப்பியும் இந்த நிர்வாகத்தை
மாவீரர் கனகபுரம் திரும்பியிருந்த மாவீரர் ஏற்பாட்டு குழுவை சந்தித்து கதைக்க சொல்லி தான் நழுவிக்கொள்றாக்கா ஒரு கதையை சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் அதுலேருந்து வரும்போது அவர் சொன்னார், இந்த சந்திப்பு இறுதி சந்திப்பாக இருக்கட்டும் என்று. அவரும் எதிர்பார்க்கையில் நாங்கள் இப்படி கொஞ்சம் கடுமையாக கதைப்போம் என்று சொல்லி நாங்களும் அவரை எதிர்பார்க்கையில் அவர் உந்தப்பதில்லான்னு சொல்லுவாருண்டு. ஏன்னா எப்படியோ தவறு அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற போது ஒரு சமாளித்து ஒரு கதைக்கோணும், பிரச்சனையை சுமமாக முடிக்கணும் என்பதில் கவனம் செலுத்துவார்ண்டு நினச்சித்தான் நாங்கள் போயிருந்தாங்க. ஆனால் அவர் அதற்கு மாறாக எங்களோடு நடந்த முறைமை எங்களுக்கும் திருப்தி அளிக்க இல்லை. அதால் அவர் சொல்லியிருந்தார், இந்த சந்திப்பு கடைசி சந்திப்பாக இருக்கட்டும். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் அதிலேருந்து பிறகு கனகபுரம் மாவீரர் தொழில் இல்லத்தின் அந்த நிர்வாகத்தோடு நாங்கள் சந்தித்து கேட்ட போது சார் தங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி பல தடவை சொன்னார்கள். இதுக்கு பிறகுதான் நாங்கள் கனகபுரம் தூய்மைத்தின நிர்வாகத்திற்கு புதிய நிர்வாகத்தை அமைதியான முறையில் தெரிவு செய்வதற்கு ஒத்துழைக்க சொல்லி அவையில் அந்த நிர்வாகத்தில் பிழை இருக்குது, ஸ்ரீதரன் அந்த பின்னணியில் இருக்கிறார், உங்களோட கட்சி சார்பாக நிர்வாகத்தை ஒரு கட்சி ஆதிக்கத்துக்கு வச்சிருக்கிறீங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அதுக்கும் எந்த வித பதிலும் தெரியல. அதுக்கு பிறகு 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு கூட்டம் போட்டு அதில் ஒரு 380-400 பேர் வந்திருந்தது, மாவீர உரிமம் போராளிகள் உட்பட பொது அமைப்புகள். அப்போ அதில் நாங்கள் தீர்மானம் எடுத்தினாங்க, ஜனவரி மாதம் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதிய நிர்வாகத்தில் கனகபுரம் மாவீரர் தொழில்மில்ல வளாகத்தில் நடைபெறும். அதுக்கு அமைவாகத்தான் அங்கே போயிருந்தாங்க. அப்போ அங்கே வந்திருந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இப்படி அணுகப்பட்டிருக்கு, ஒரு முறையாக ஒழுங்காக ஒரு நிர்வாக முறைமைக்கு அமைவாக அணுகப்பட்டும் இது நிராகரிக்கப்பட்டன்ற விஷயம் அவைக்கு தெரியாது. அவைக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அம்மா முழங்காவல் திருமணத்துக்காகத்தான் கதைக்கப்பட்டவா பாலன் திடீரென்று போய் இங்கே கூட்டி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இதில் மாவீரர் போராளி குடும்ப காப்பகமும் சந்திரமருக்கு சார்பாக நின்று ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய போயினோம் என்றதான் தெரிஞ்ச விஷயமே ஒழிய, இந்த ஸ்ரீதரனும் வேளமாலிதனும் சேர்ந்து ஆடின தில்லு முள்ளுகள் ஒருத்தருக்கும் தெரியே. அப்போ அதால் அங்கே விஷயத்தை பிழையாக விளங்கி கொண்டு வந்தவர்கள் தான் கூட. அதில் கிட்டத்தட்ட எங்கட தரப்பிலே ஒரு 25 பேர் அந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் அந்த நிர்வாக தெரிவுக்காக போயிருந்தாங்க. அதை விட அவையின் பக்கத்தில் ஒரு 65 பேர் கிட்ட வந்திருப்பினோம் நினைக்கிறேன். அவையின் அந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 தூய்மை இல்லத்தை சேர்ந்த நிர்வாக உறுப்பினரும் வந்திருந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நிர்வாக தெரிவை செய்ய விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவர்கள். ஏன்னா இந்த முறை இந்த நிர்வாக தெரிவு செய்யப்படுமாக இருந்தால் அவர்கள் அடுத்தடுத்த தூய்மை இல்லத்துக்கு அவர்கள் அதை தடுக்க முடியாமல் போயிடும். ஆகவே என்ன விலை கொடுத்தாவது என்ன பொய்யை சொல்லியாவது இந்த நிர்வாக தெரிவை செய்ய விடாமல் பண்ணணும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தவர். மற்றது நாங்கள் வெளியிலிருந்து ஆக்களை கொண்டு போக விரும்பவில்லை. ஏனென்றால் கனகபுரம் துயிலும் இல்லத்துக்குரிய நிர்வாகத்தை கனகபுரம் துயிலும் இல்லத்தின் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு இருக்கிறவர்களை வச்சு தெரிவு செய்தால்தான் அது செயல்திறன் மிக்க ஒரு நிர்வாகமாக இருக்கும் என்பதாலே நாங்கள் வெளியிலேருந்து நாங்கள் தூரதேச இடங்கள்லேருந்து ஆக்களை கொண்டு போக விரும்பவில்லை. இந்த கனகபுரம் துயிலும் இல்லத்தின் சுற்று வட்டாரத்துக்கு இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் சந்திரகுமாருக்கு ஆதரவானவர்கள், அவருக்கு ஆதரவான ஒரு நிர்வாக தெரிவை செய்ய போகிறோம் என்றதும் சொல்லப்பட்டு வந்த சில மக்களையும் சந்தி நின்று அவர்கள் திருப்பி அனுப்பியிருந்தார்கள். ஆகவே இதுதான் நடந்த விஷயமே ஒழிய இங்கே ஒரு பிழையான விஷயத்தை யாரும் செய்ய முற்படையில்லை. ஒரு கட்சி ஆதிக்கத்துக்கு நிர்வாகம் இருக்குன்றதை நாங்கள் நீண்ட காலமாக அவதானித்து வர்றோம். அப்படி இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் அங்கே இருக்கணும். அங்கே கட்சிகளும் பின்னணியாக நின்று வேலை செய்யணுமையோடைய கட்சி முழுமையான ஆதிக்கத்தை வச்சுக்கொண்டு இந்த மாவீரர் பெற்றோர்கள் மாவீரர் குடும்பங்களை 2-3 பிரிக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த விஷயந்தான் உண்மையான விஷயம் அங்கே நடந்தது. இதை மறுதளித்து இதை உண்மையை மறைச்சு தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிடுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கட்சி ஆதரவாளர்கள் தயவு செய்து
உங்களுடைய எஜமானர்களின் கருத்தை நன்றாக அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு பொய்யை சொல்லி உங்களை ஏவி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளி.